கொடுக்குறாருன்னா அவரு புரட்சி தலைவரை வந்து விஜய் அவர்கள் உருவத்துல நான் பாக்குறேன். வேற என்ன சொல்ல முடியும்? விளங்காதவனா சொல்ல முடியும்? விஜய் விளங்காத பார்ட்டியா? ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை. கிட்ட போனாதான் தெரியுது நான் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. அதை இன்னொருத்தர் 96ல் புகழ்ந்து புகழ்ந்து வைகோவை முட்டு சேர்ந்து கூட்டு போன ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம நாஞ்சில் சம்பத். அவர் மிக சிறந்த ராஜதந்திரியாக நான் அவரை பார்க்கின்றேன். நான் இணைகின்ற பொழுது அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்று எனக்கு தெரிந்தது. நான் இணைந்த அன்று உதயநிதிக்கு பிறந்த நாள் சரியாக இது செங்கோட்டை நினைந்த அன்று உதயநிதிக்கு பிறந்த நாள் சரியாக அன்று இணைச்சிட்டாராம். அதனால இது பிறந்த நாளே தெரியாமல் போச்சான். இதுல என்னையா ராஜதந்திரம் இருக்குது? டிவிக்காரன் தானே பண்ணிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது வேற ஒரு மேட்டரை எடுத்துக்கின்னு அதை பூஸ்ட் பண்ண சொல்லி அங்கேருந்து சொல்றாங்க, மேலிடத்துலேருந்து சொல்றாங்க இந்த மேட்டரை பெருசாக்குன்னு. இந்த மேட்டர் அப்பதான் வெளியே தெரியாமல் போவாங்க. அதானே பண்றாங்க. இதுல என்ன ராஜதந்திரம் இருக்குது? அவர் அப்படியே யோசிச்சாரோ? விஜய் யோசிப்பாரு. நான் இப்பெல்லாம் யோசிச்சேன், பரவாயில்லையே நான் என்ன யோசிச்சலாம் நீ சொல்லுங்கிறியன்னு. அப்புறமா இவரு இணையும் போது ஜெயலலிதாவோட நினைவு நாள் வருதான். ஜெயலலிதா நினைவு நாளையே அந்த ஊர்வலத்தையே மழுங்கடிச்சு நாஞ்சில் சம்பத் இணைந்தார், நாஞ்சில் சம்பத் இணைந்தார் எல்லா சேனல்லையும் அப்படி வந்துச்சு. அதான் நடந்தது.